14 லட்சம் மதிப்பு உள்ள போதைக்காளான், கஞ்சா மற்றும் குட்கா பறிமுதல். மேலும் 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனங்கள், செல்போன்கள் மற்றும் பணம் என்னும் இயந்திரம், எடை தராசு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கோவையில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் விற்பனையும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது. இந்த நிலையில் தானிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தீனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இன்று போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வீட்டில் பதுக்கி வைத்து இருந்த ஆன்லைன் மதிப்பு சுமார் 12,90,000 மதிப்பு உள்ள 589 கிராம் எடை கொண்ட அதிக போதை தரக்கூடிய போதைக்காளான், கிலோ எடை கொண்டு 1.050 கிலோ எடை கொண்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள கஞ்சா, சுமார் ரூபாய் 79,000 மதிப்பு உள்ள 13 கிலோ குட்கா ஆகியவை சோதனையில் சிக்கியது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த 4 இருசக்கர வாகனங்கள், 5 செல்போன்கள், பணம் என்னும் இயந்திரம் 1 மற்றும் எடை போட பயன்படும் தராசு 1 ஆகியவற்றை போலீசார் சோதனையில் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணைகள் தீனப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவரின் வீட்டை ரூபாய் 8,000 வாடகைக்கு எடுத்து PN புதூரை சேர்ந்த அமரன், பெங்களூரை சேர்ந்த ஜனார்தன், ஆலந்துறையை சேர்ந்த பிரசாத், நரசிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் சாய்பாபா காலனியை சேர்ந்த நிஷாந்த் ஆகியோர் கஞ்சா மற்றும் போதைக்காளான் பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதை அடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.